இங்க பாரும் நேக்கு அவளை பாக்குறதுல எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அவளை பார்த்தா அவ ஏதாவது கேப்பா, பதிலுக்கு நான் தமிழ்ல பேசுற மாதிரி இருக்கும். தமிழ்ல பேசுனா எனக்கு தீட்டுன்னு நோக்குதான் தெரியுமே, பூஜைக்கு நேரம் ஆயிடுத்தோ இல்லையோ, அதனால பெரியவா மௌனம் அனுஷ்டிக்கிறான்னு சொல்லி அனுப்பிரும் அப்படின்னு சொன்னவ காஞ்சி பெரியவா. யார்கிட்ட சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட ஆத்ம நண்பர் ராமானுஜ அக்னிகோத்திர ராமானுஜ தாத்தாச்சாரியார் அப்படிங்கிறவர்கிட்ட சொல்றார். எங்க சொல்றார்? கும்பகோணம் மடத்துல வச்சு சொல்றார். காஞ்சி பெரியவா மத்தியானத்துல கொஞ்ச நேரம் தூங்குனா கூட மடி ஆசாரம் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி திரும்ப குளிக்க கூடியவர். அப்படி குளிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு பக்தர் கூட்டம் அவரை பாக்குறதுக்காக காத்திருக்கிறாங்க. குறிப்பா அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு பக்தர் அவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கியே ஆகணும்னு காத்துட்டு இருக்கும் பொழுதுதான் தாத்தாச்சாரியார் அந்த விஷயத்த உள்ள போய் சொல்லும் பொழுது காஞ்சி பெரியவா இப்படி ஒரு ரிப்ளைய கொடுத்திருக்கார். இது ஆதாரம் இல்லாம சொல்லல. அந்த தாத்தாச்சாரியார் அப்படிங்கிறவர் இந்து மதம் எங்கே செல்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்துல பக்கம் 95 இருந்து 97 வரைக்கும் இந்த வரலாற்றை பதிவு பண்ணியிருக்கார். அடுத்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில்ங்க. சங்கராச்சாரியார் அந்த கோயில்ல இருக்கார். அந்த ஊருக்கு புதுசா ஒரு ரேஷனிங் ஆபீசருங்க, அதாவது அவரோட பேர் கி ராமலிங்கனார், அவர் வரார். சோ கோயில் கட்டுமான பணி சம்பந்தமா சங்கராச்சாரியார் அவரை மீட் பண்ணணும். கோயிலுக்குள்ள வரும்போது பிரகாரத்துல இடது ஓரத்துல சங்கராச்சாரியார் நிக்கிறார், வலது ஓரத்துல ராமலிங்கனார் நிக்கிறார், நடுவுல நரசிம்ம ஐயர்னு சொல்லி அந்த கோயில் அதிகாரி ஒருத்தர் நிக்கிறார். சங்கராச்சாரியார் சமஸ்கிருதத்துல ராமலிங்கனார்கிட்ட கேள்விகள் கேட்கிறார், அது என்ன இது என்னன்னு சொல்லி. அந்த நரசிம்ம ஐயர் அப்படிங்கிறவர் ராமலிங்கனாருக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்றார், தமிழ்ல தகவல்களை சொல்றாங்க. ராமலிங்கனார் தமிழ்ல சொல்லக்கூடிய பதில சங்கராச்சாரியார் புரிஞ்சுக்கிறார். திரும்ப சமஸ்கிருதத்திலேயே அது குறிச்சு மேல கேள்விகளை எழுப்புறார். இந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச பிறகு ராமலிங்கனார் நரசிம்ம ஐயரை பார்த்து கேட்கிறார், நான் தமிழ்ல சொல்றத அவர் புரிஞ்சுக்கிறார், அவரால தமிழ்ல பேச முடியும்னு எனக்கு தெரியும், அப்புறம் ஏன் அவர் தமிழ்ல பேசல அப்படிங்கும் போது அந்த நரசிம்ம ஐயர் என்ன சொல்றாரு பாருங்க. 12:30 மணி ஆயிடுத்தோ இல்லையோ, சந்திரமௌலீஸ்வர் பூஜை இருக்குதோ இல்லையோ, அது வரைக்கும் பெரியவா எந்த நீச பாசையிலையும் பேச மாட்டார், குறிப்பா தமிழ்ல பேசவே மாட்டார் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க. இத 1980 ராமலிங்கனார் ஒரு பேட்டியில பதிவு பண்ணியிருக்கார். இப்ப எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, பெரியாரை நாம பின்பற்றினதுக்கு பதிலா காஞ்சி பெரியவாள பின்பற்றி இருந்தா நாம எப்பவோ முன்னேறி இருக்கலாம்னு சொல்லி ஒரு சல்லி பையன் ஈரோட்ல வந்து கத்திட்டு போயிருக்கான். அதுக்காக தான் இதை சொல்றேன். ஒரு ஆளுமே 145 கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர்எஸ்எஸ் காரன் ஒருத்தனால 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.